வணக்கங்க, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, கருப்பு கவுனி அரிசியில் அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். அதாவது கருப்பு கவுனி அரிசியை கஞ்சியை வச்சு தான் 100% குடிக்கணும். அது அல்வா வச்சு சாப்பிட்டோம்னா அந்த கருப்பு கவுனி அரிசிங்கிறது பல பேருக்கு ரீச் ஆகுமே அப்படிங்கிறக்காக கருப்பு கவுனி அரிசி அல்வா செஞ்சு காட்டுறோம். அதனால் கருப்பு கவுனி அரிசி அல்வா சுமாராக இருக்குன்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்குங்க. பழனி பஞ்சாமிரதம் மாதிரியும் இருட்டுக்கடை அல்வாவே தோற்று போயிடும், அந்த மாதிரி இருக்க கருப்பு கவுனி அரிசி அல்வா. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான முதல் விஷயம் என்னென்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ மாவு. முதல்ல ஒரு அலுமினியம் வடைச்ச சட்டி எடுத்துக்கங்க. இரும்பு வடைச்சட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மண் சட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. நம்மகிட்ட இப்போ அதுக்கு அலுமினியம் சட்டி தான் இருக்குது. அதனால் அலுமினியம் சட்டியில் 1 கிலோ கருப்பு கவுனி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கருப்பு கவுனி அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, பொறுமை ரொம்ப முக்கியம். முதல்ல கருப்பு கவுனி அரிசியை ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கணும். மார்க்கெட்டில் கடைகளில் வாங்குறத விட உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற இயற்கை அங்காடி கடைகளில் நீங்கள் போய் கருப்பு கவுனி அரிசி கேட்டிங்கன்னா தருவாங்க. ஆக்சுவலாக 120 ரூபாலேருந்து 250 ரூபாலேருந்து வரைக்கும் நிறைய ரகம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வாங்கிக்கங்க. பச்சரிசியாக வாங்கினாலும் பரவாயில்ல, புழுங்கல் அரிசியாக வாங்கினாலும் பரவாயில்ல. முதல்ல அந்த அரிசியை வாங்கி நல்லா கழுவி ஒரு காடா துணியில் காய போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வறுத்து அரைச்சி பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுடர் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிங்கன்னா அல்வா நல்லா கோந்து மாதிரி உங்களுக்கு அழகாக வரும். அந்த பவுட்ரு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன ப்ராசஸ் மறுபடியும் வாங்க. ஒரு வடைச்சட்டியோ இல்லை ஒரு அலுமினியம் சட்டியோ ஒரு மண்பானையோ, இந்த 3ல் எதிராக ஒன்றும் இல்லை. எந்த அளவில் மாவு அளக்குறீங்களோ அந்த அளவுக்கு 2 மடங்கு தண்ணியை நல்லா சூடாக கொதிக்க வைங்க. இது உங்கள் வீட்டில் நீங்கள் கேசரி பண்ணுற மாதிரியோ அல்வா பண்ணுற மாதிரியோ இந்த ரவையில் பண்ணுறது, மைதாவில் பண்ணுறது, கோதுமையில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. ராஜசுவ டேஸ்ட் இதில் இருக்கும். ஒன்ஸ் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ராஜசுவ டேஸ்ட் இருக்கும். அரிசி மாவில் அல்வா செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறது உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். 1 லிட்டர் தண்ணிக்கு 1/2 கிலோ மாவு அப்படி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எதில் நீங்கள் மாவு வளர்க்குறீங்களோ அதை விட 2 மடங்கு தண்ணியை முதல்ல சுடுதண்ணில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச கருப்பு கவுனி அரிசியை பவுடரை மலைச்சாரில் மாதிரி மெதுவாக ஊட்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்ல ரொம்ப முக்கியமான விஷயங்க. குண்டு தட்டாமல் கட்டி தட்டாமல் கிண்டணுன்னா மெதுவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரைஸ் சீக்கிரமாக குக் ஆயிரும். குறைஞ்சபட்சம் 3 நிமிஷத்தில் குக் ஆயிரும். ஸோ அது 3 நிமிஷத்தில் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு மாவு போட்டிங்களோ அதை விட 2 மடங்கு நாட்டு சர்க்கரை, சோற்றுப்பால் சர்க்கரையாக இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, சுண்ணாம்பு போடாத நாட்டு சர்க்கரையை வாங்கி பயன்படுத்தி இதில் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் பசுமாட்டு நெய் மட்டும்தான் பயன்படுத்தணும். கடையில் விற்கிற நெய்யோ வீட்டில் விற்கிற நெய்யோ பேக்கெட்டில் விற்கிற நெய்யோ தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. சுத்தமான பசு மாட்டு நாட்டு நெய், எருமை நெய்யாக இருந்தாலும் ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் இந்த டேஸ்ட்டே வந்து சுத்தமான பசுமாட்டு நெய்யில் பண்ணால் தான் இந்த டேஸ்ட் வரும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி எதில் அளக்கிறோமோ அதை விட 2 மடங்கு தண்ணி, மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட 2 மடங்கு சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை, இதை மிக்ஸ் பண்ணாலே போதும். சுடுதண்ணி வைங்க, நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி ப்ராசஸில் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை எப்படி சமைக்கணுங்கிற நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். 1 கிலோ அரைச்ச மாவை 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். 2 மடங்கு தண்ணியை முதல்ல கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த மாவை மலைச்சாரல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி கரண்டி ஊட்டி இரும்பு கரண்டி ஊட்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாகு வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை பாகு இல்லைங்க, மாவே பாகு பதத்துக்கு வரணும். இந்த மாவு பாகு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல ஸ்ப்ளிட்டாகி தெறிக்க ஆரம்பிக்கும். உள்ள இந்த கொப்பளம் வந்து பயங்கரமாக ஸ்ப்ளிட்டாகி தெரிக்கிற மாதிரி இருக்கும். கைக்கு முடிஞ்சால் க்ளவுஸ் போட்டுங்க, இல்லைனா கொஞ்சம் நீளமான கரண்டி வச்சுக்கோங்க. இது வச்சதுக்கப்புறம் மாவு பதம் வந்ததுக்கப்புறமே நம்ம முதல்ல அளந்து வச்சுருந்த 1க்கு 2 மடங்கு உள்ள நாட்டு சர்க்கரையை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடணும். இது 2 கிண்டனாலே போதுங்க. கருப்பு கவுனி அல்வா பண்ணுறதுல ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்குங்க. சும்மா வெறுமனா 2 வாட்டி 3 வாட்டி கிண்டுறது கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 வாட்டி அதை கிண்டி அந்த பாகு பார்த்து கொண்டு வரணும். இந்த 2 ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம நெய்யுங்கிற 3வது விஷயத்தையும் நம்ம உள்ளே இறக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி பசு நாட்டு நெய்யை தான் இதில் உள்ள கலக்கணும். கலந்துக்குங்க. கலந்து முடிச்சதுக்கப்புறம் முதல்லையே ஒரு மிக்சியில் ஒரு 1 கிலோவுக்கு 10 ஏலக்காய் போதுங்க. 10 ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சு கடைசியில் போட்டு வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ராசஸ் தான். 4 விஷயம் தான். இந்த 4 விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கருப்பு கவுனி அல்வா இம்மீடியட்டாக ரெடி. எல்லோரும் இந்த கருப்பு கவுனி அல்வா ஒவ்வொருத்தரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எதாவது இந்த கருப்பு கவுனி அல்வா பண்ணுறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். கருப்பு கவுனியில் அல்வா மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 85 வகையான உணவுகள் செய்ய தெரியும். கருப்பு கவுனி அரிசியில் அல்வா செய்யலாம், கஞ்சி வகைகள் செய்யலாம், சத்து மாவு செய்யலாம், உருண்டை செய்யலாம். கருப்பு கவுனியில் சாதம் வச்சு சாப்பிட்லாம், கருப்பு கவுனியில் சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்லாம். கருப்பு கவுனி அரிசியில் 5 கரை செலவு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா வாழ்க்கையில் எந்த நோயுமே வராதுங்க. ஸோ பாரம்பரியமான அரிசி வகைகளை வச்சு எப்படி சமைக்கணுங்கிறத பார்த்துக்குங்க. கருப்பு கவுனி அல்வாங்கிறது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்காக கொடுக்குற ஒரு விஷயமே தவிர, கருப்பு கவுனி அரிசியை கஞ்சியை வச்சு குடிச்சிங்கன்னா 100% பயன். அல்வா வச்சு சாப்பிட்டிங்கன்னா 50% தான் பயன்.
பட் ஆனால் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மற்ற கடத்தீனி உணவு வச்சு சாப்பிட்றதுக்கு தாராளமாக நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். மெயினாக உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். அரிசி மாவை அரைச்சி ஒரு டப்பாவில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உடனே செஞ்சு நீங்கள் அல்வா செஞ்சு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உடனே சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு இந்து உப்பு கலக்கி போட்டால் அருமையான ஒரு கஞ்சி கிடைக்கும். அதுலேயே பூண்டு மிளகு தட்டி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி அல்லது அல்வா செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க. வாய்ப்பு கொடுத்த சீர்காழி டிவிக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.